Hi friends, welcome to Just Home சமையல். இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு. யூஸ்வலாக நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சோம்னா ஒரு க்ரீன் கலர் ஆகிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட் ஜிஞ்சர் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஜிஞ்சரை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு கூட வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில், ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆலிவ் ஆயில் வித் சால்ட். நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ஆயிலும் சால்ட்டும் வந்து பிக்லிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலலாம் நம்ம படிச்சிருப்போம் ப்ரிசர்வேட்டிவ் எப்படி என்னென்ன மெத்தட்ஸில் பண்ணுறோன்னு. அதில் வந்து ஒரு மெத்தட் வந்து பிக்லிங் மெத்தட் விச் இஸ் வி யூஸ் ஆயில் அண்ட் சால்ட். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு வந்து கார்லிக்கை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த கார்லிக்கை ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக இதுவாக சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து ஜிஞ்சர் எடுத்துக்கிறேன். ஜிஞ்சரையும் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி ட்ரை ஆக்கி தான் வச்சுருக்கேன். ரொம்ப வடிகட்டில் ஜஸ்ட் அப்படி வச்சுட்டு இருந்தீங்கனாலும் ஒரு 5-10 மினிட்ஸ் போதும். அப்புறம் அது கூட சால்ட்டு தேவையான அளவுக்குலாம் வேண்டாம், கொஞ்சம் ஜஸ்ட்டு அது இருக்கிறதுக்காக தான் சால்ட்டு. கூட வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு அரைச்சி ஒரு சீக்கிரமாகவும் அரைஞ்சிரும். இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுதான் அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணியிருக்கு. இது வந்து மினிமம் ஒரு 1 மந்த்துக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அதோட ஃப்ரெஷ்னஸோடு அப்படியே இருக்கும். இதுக்கு கூட வந்து கொஞ்சோண்டு மேலே ஆயில் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் யூஸ்வலாக சேர்க்க மாட்டேன், பட் நார்மலாக சேர்த்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் குக் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருக்கோன்றதை ஞாபகம் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்து மற்ற திங்ஸ்லாம் கொஞ்சம் சால்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. இதை வந்து நான் வந்து நார்மல் சில்வர் பாக்ஸில் போட்டு எவர் சில்வர் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன். யூஸ்வலாக இது மாதிரி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பிளாஸ்டிக் பாக்ஸில் போடுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். Please subscribe to Just Home Samir. Thank you.